3, 2, 1. ம். ஓகே எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஷ்ணு. ஜாயினிங் மீ இஸ் விஸ்வா அண்ட் வெல்கம் டு திஸ் சேனல் மோரி லேப்ஸ் அண்ட் வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஐஐஓ அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட் எதுக்கு ஆரம்பிக்கிறோம், யார் நாங்கள், அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஆஸ் ஐ செட், என் பேர் விஷ்ணு, அவன் பேர் விஸ்வா. ரெண்டு பேருமே இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். we are 22 years old, ஸோ வெரி ஃப்ரெஷ் இன் டு திஸ் ஃபீல்ட். அண்ட் காலேஜ்லேயுமே அப்படியே இந்த ஏஐ இதெல்லாம் படிச்சுட்டு ஜஸ்ட்டு உள்ளே வரோம் இந்த ஃபீல்டுக்குள்ளே. அண்டு கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே பார்த்தா இந்த ஏஐ வந்து செம பூம் ஆகும் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. அந்த பூம் நடக்கும் போதே அந்த பூம் பற்றி படித்த ஒரு குரூப்பு தான் அப்படின்னாங்க. அண்ட் வந்து எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் இந்த ஏஐ இன்றைக்கி வந்து நிறைய டிஸ்கஷனில் இருக்குது. இப்போது எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ஏஐ பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் நானும் விஸ்வாவும் வந்து ஒரு 2-3 வருஷமாகவே ஏஐ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுது இதெல்லாம் ஃபஸ்ட்டு இப்போ ChatGPT வந்த நாளே யூஸ் பண்ணி அசைன்மெண்ட்டில் சீட் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்களாம் நாங்கள். ஸோ அப்படி ஒரு யூஸ் பண்ணி வந்ததில் எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கரண்ட் மீடியா கவரேஜ் ஆஃப் ஏஐ இல்லை ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் ஆஃப் ஏஐயாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டேன். பட் ஏஐ வந்து ஒரு மேஜிக் மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, ஏன் ஒரு விஷயம் நடக்குது, அதை வந்து யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஏஐ புஷ் பண்ணுன்னே பார்க்குறாங்க. அந்த புஷ்ஷு வந்து வர்த்தா, ஏன் சில விஷயங்கள் நடக்குது, கேன் வி டீமிஸ்டிஃபை அ பிட் ஆஃப் ஏஐ அண்ட் டாக் அபவுட் வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங் பிஹைண்ட் த சீன்ஸ், பிஹைண்ட் திஸ் $1 trillion எம்பையர் தட் இஸ் பீயிங் பில்ட் ரைட் நவ். ஸோ அதை பற்றி எங்களுக்கு சில வியூஸ் இருக்குது, அது நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஸோ நாங்கள் நிறைய வந்து ஏஐ பற்றி பேசுகிறப்போ ஏன் இதை வந்து ஒரு பாட்காஸ்ட்டை நடத்தக்கூடாது, அண்ட் ஏஐயோட சில டிஸ்அட்வான்டேஜஸ் அதை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் இந்த பாட்காஸ்ட் பேரே ஐஐஓ அப்படின்னு வச்சுருக்கோம். வித்தவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் பாட்காஸ்ட். இதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் டைட்டில் வந்து ஆக்சுவலாக ஏஜென்டிக் ஏ. இந்த மாதம் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மந்தாக போயிட்டுருக்கு. ஏன்னா இத்தனை நாளாக ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருந்துச்சு இண்டஸ்ட்ரியில். சடனாக அந்த ட்ரெண்டு பிரேக் ஆகிருக்கு. இல்லை இந்த பிரேக் த்ரூ லெவல் ஒன்று இருக்கும் பிட்வீன் கம்பெனிஸ். சடனாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சைடு புஷ் பண்ணுறாங்க. அந்த சைடு நல்ல சைடான்னு தெரில எங்களுக்கு. பட் வி ஃபெல்ட் லைக் திஸ் வாஸ் த பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் திஸ் பாட்காஸ்ட். அதனால ஃபஸ்ட் எபிசோடே இந்த ஏஜென்ட்ஸ் அண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் கரண்ட்லி வித் இண்டஸ்ட்ரி பற்றி இது பேசலாம் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் லைன் ஃபஸ்ட்டு புரியணும். அதை பற்றி இப்போ விஸ்வா பேசுவாப்பில் கொஞ்ச நேரத்தில். ஸோ சைக்கிள் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அரௌண்ட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சே நம்ம ஓப்பன் ஏஐ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓப்பன் ஏஐ வாஸ் பேக்ட் பை மைக்ரோசாஃப்ட் இன் 2022. அவங்க தான் அதை ஓப்பன் ஏஐ அக்வயர் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. அண்ட் தென் ஒரு பூம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நிறையா இன்டர்னலாக பிரச்சனைலாம் நடந்து ஓப்பன் ஏஐ தனியாக வெளில பிரிஞ்சு வந்து அவங்க தனியாக ஆர்கா அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணி அந்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணி போய்க்கிட்டாங்க. என்னதான் அவங்க தனியா ஒரு ஐசோலேட்டட் ஆர்கனைசேஷனா மாறினாலுமே மற்றவங்களுக்கு கூட இருக்கிற அந்த ஒரு வியாபாரம் வந்துட்டு எப்பவுமே விட்டு போகலை. ஸோ மைக்ரோசாஃப்ட் இருந்து மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் ஏஐ மேல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இவங்க திரும்ப என்விடியா டர்ன் சிப் வாங்குறதா இருக்கட்டும், என்விடியா ஆரக்கிள் மேல இது பண்றதா இருக்கட்டும், அந்த ஒரு சர்க்குலர் ஃபண்டிங் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது அன்டில் ஆரக்கிள் லேட் ஆஃப் 15,000 எம்ப்ளாயீஸ். அதுவரை இந்த சர்க்குலர் ஃபண்டிங் வந்துட்டு போயிட்டே தான் இருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் எப்படி காசு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிடைக்கும்னா விசி ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சோன்னா கூட, இல்லை நம்ம எந்த கம்பெனினாலுமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அது மேலே நம்பிக்கை வச்சு அதுக்கு ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சு அவங்க வந்துட்டு வேலை பார்ப்பாங்க. ஸோ அதுலேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட் தான் இவங்க இன்வெஸ்டர்ஸுக்கு வந்துட்டு அந்த ஒரு லாபமாக வந்துட்டு மாறும். அவங்க எவ்வளோ ப்ரைஸ் ஷேர் வந்துட்டு இந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வேல்யூ வந்துட்டு கூடும். இதுதான் நம்மளுக்கு இது வந்துட்டு நம்மளுக்கு தெரியும், இப்படிதான் சைக்கிள் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கேயும் நடக்குது. பட் இதுல பிரச்சனை என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் அண்ட் மைக்ரோசாஃப்ட் கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஒன் திங் கால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஒரு கம்பெனி வந்துட்டு மொத்தமா எவ்வளோ செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைட் பார்த்தோம்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் சொல்கிறேன், அண்ட் ஆல்சோ அமேசான் கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட்க்கும் சரி அமேசானுக்கும் சரி ரொம்ப பெரிய பிஸ்னஸ் வந்துட்டு இருக்கு. அன்லைக் ஓப்பன் ஏஐ வந்துட்டு ஒரு ஏஐ கம்பெனி மட்டும்தான். பட் மைக்ரோசாஃப்டும் சரி அமேசானும் சரி ஏடபிள்யூஎஸ்ன்றது ஐ மீன் அரௌண்ட் த வேர்ல்ட் எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷன் அது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்லேயும் அஜோர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு thousands ஆஃப் கம்பெனிஸ் வந்துட்டு அக்வயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி சொல்றது, நிறைய நம்ம வேலை பார்க்குற நிறைய கம்பெனி கூட மைக்ரோசாஃப்டால அஃபிலியேட்டடான ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப நிறையா இருக்கும். ஆமாம்.
பாத்தீங்கன்னா அதனாலதான் உங்க இதுல அவுட்லுக்ஸ் இல்லைன்னா டீம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட் எவர் ப்ராடக்ட் தட் யூஆர் யூசிங் வில் கனெக்ட் டு மைக்ரோசாஃப்ட். கோபைலட் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கிடைக்கும் உங்க கம்பெனில. இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா இவங்க எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு அடிக்கல் நடப்பட்டு ஒரு பிசினஸ் வளர்ந்து நிக்குதுல. இதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு என்னன்னா ஸ்கேல் மட்டும் தான் பண்ணணும் அந்த பிசினஸ. ஸோ விச் இஸ் ஆல்சோ ஆட்டோ ஸ்கேலபிள். அதுவாகவே அது ஸ்கேல் ஆகிக்கும். உங்களுக்கு அந்த சைக்கிள் நடக்க நடக்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயா அந்த இடத்துல இருந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்களுக்கு கேஷ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவில் இருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஓசிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷனல் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட்ன்றது என்னன்னா இவங்க கம்பெனி செலவு பண்றது மொத்தமா ஒரு வருஷத்துக்கு ஒரு பெர் இயர்க்குன்னு பார்த்தோம்னா அவங்க அசெட்ஸ் மேல இது செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற பிசிக்கலா நம்மளுக்கு இருக்கிற டெஸ்க், சேரு, டீ, காஃபி, ஃபுட்டு பிளஸ் எல்லாமே கேப் எல்லா செலவு மைனஸ் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதெல்லாம் போட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதா வந்துட்டு இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஐ திங்க் நான் அதை தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி 2 விஷயம் இங்க நீங்க பார்க்கணும். ஒரு கம்பெனியா நீங்க இருக்கீங்க, ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கீங்க. ஸோ லெட்ஸ் சே இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட் பத்தி பேசுறீங்க. மைக்ரோசாஃப்ட் ஹேஸ் பீன் இன் பிசினஸ் சின்ஸ் 1980s. நீங்க அமேசான் எடுக்கிறீங்க. அமேசான் ஹேஸ் பீன் இன் பிசினஸ் சின்ஸ் த 1980s to 1990sலேருந்தே ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வந்திருக்காங்க. கரெக்டா? இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெவன்யூ சோர்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தே ஓன் GitHub ஆல்சோ. GitHub என்டர்பிரைஸ் மைக்ரோசாஃப்ட் கீழே தான் வரும். கரெக்டா? மைக்ரோசாஃப்ட் ஓனர்ஷிப் நிறைய கம்பெனில இருக்கு, நிறைய சர்வீஸ்ல இருக்கு. உங்களுக்கு கார்பரேட்ஸுக்கு அவுட்லுக் விற்கிறதுலேருந்து பவர் பாயிண்ட் விற்கிற வரைக்கும் அவனுக்கு ரெவன்யூ செட் ஒன்று இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இன்னைக்கு நாளைக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து $100 billion நான் ஏஐல கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றது வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஏன்னா அவனுக்கு அந்த கேஷ் இருக்கு, இல்லை இந்த கேஷ் இல்லைனாலும் அந்த பேர் இருக்கு டு கெட் தட் கேஷ் டு பேக் இட் அப். ஸோ அந்த இடத்துல வந்து அவன் ஈவன் தோ இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், அவனுக்கு அந்த ரெவன்யூ வந்து இஸ் தேர் டு சப்போர்ட் தட் ஈவன் இன் கேஸ் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். ஸோ ஹீ கேன் பிளே அ வெரி லாங் கேம். நீங்கள் மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், அமேசானுக்கு ஏடபிள்யூஎஸ், அந்த ஏடபிள்யூஎஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறேன். ஏடபிள்யூஎஸ் இன்னைக்கு போயிடுச்சுன்னா பாதி இன்டர்நெட் காணாமல் போயிடும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு மார்க்கெட் ஷேர் பிடிச்சிருக்கு ஏடபிள்யூஎஸ் வந்து. ஸோ அந்த ரிலையபிலிட்டி ஃபீட்ஸ் இன் டு ரெவன்யூ ஒன்லி ஃபார் தீஸ் ஹியூஜ் திங்ஸ். ஆனால் நீங்கள் இப்போ ஓப்பன் ஏஐ கேஸ் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். ஏன்னா ஓப்பன் ஏஐ ஒரு என்ஜிஓவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம மக்களுக்கு வந்து ஏஐ வச்சு நல்லது பண்ண போகிறோம் தான். ஜிபிடி 2லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல் தானே. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகிட்டு தென் தே ஃபெல் அவுட் ஆஃப் தட் அலையன்ஸ். நாங்கள் வந்து ஃபார் ப்ராஃபிட் கம்பெனியாக மாற போகிறோம் அப்படின்னு மாறி GPT-3 கொண்டு வந்து இப்போ 4, 5, 5.5ன்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு உங்களுக்கு இந்த ரெவென்யூ இஸ் நாட் தேர் டு சப்போர்ட் த க்ரோயிங் டிமாண்ட்ஸ். ஸோ ஓப்பனேயே ரொம்ப ட்ரிக்கியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணும். அந்த ரெவென்யூக்கு தான் அவங்க ChatGPT கோவா இருக்கட்டும் ப்ரோ வாங்கு அப்படின்றாங்க. அந்த ப்ரோ வாங்குற சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஏஐ குடிக்கிற காசை வந்து அது பூர்த்தி பண்ணுதா? இஸ் இட் த சேம்? அதாவது உங்களுக்கு ஒரு சைடில் வந்து ஒரு LLM காலுக்கும் டேட்டா சென்டருக்கு நீ காசு கொடுக்கணும், அந்த ரிசோர்ஸஸ்க்கு நீ காசு கொடுக்கணும். வாங்குறவனுக்கு மைனஸ் இந்த நீங்கள் பே பண்ணுற காஸ்ட் வந்து ப்ராஃபிட் கொடுக்குதானா? கண்டிப்பாக கிடையாது. அங்கே தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க விசி ஃபண்டிங்னு. ஸோ மோஸ்ட் ஆஃப் திஸ் ஏஐ கம்பெனிஸ் ரைட் நோ ரன் வித் விசி ஃபண்டிங் தான். அண்ட் திஸ் இஸ் நாட் அ காமன், இட் இஸ் வெரி காமன் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது ஏஐயோட ஸ்பெசிஃபிக் திங்கும் கிடையாது. இப்போது நீங்கள் ஜொமேட்டோவாக இருக்கட்டும், ஊபராக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ வந்து கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த விசி ஃபண்டிங்லாம் ஜென்ரலாக உங்களுக்கு கஸ்டமர் அக்வசிஷன், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எனி பிஸ்னஸ் இஸ் டு அக்வயர் கஸ்டமர்ஸ். அதனால தான் ChatGPT ஃபர்ஸ்ட்டே ஃப்ரீயாகி இப்போ வரைக்கும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க நிறைய. கரெக்டாக? ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ விசி ஃபண்டிங் இருக்குது, அதை வந்து நீங்கள் ரெவென்யூவாக மாற்றணும். ரெவென்யூவாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு கஸ்டமர் தேவை. கஸ்டமருக்காக நீங்கள் அந்த விசி மணியை ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஜொமேட்டோ அதனால தான் அவ்வளோ டிஸ்கவுண்ட் ஸ்டார்டிங்கில், ஊபர் அவ்வளோ டிஸ்கவுண்ட் ஸ்டார்டிங்கில், போக போக ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கஸ்டமரே எடுக்க முடியாது. அந்த டைம்லன்னு உங்களுக்கு என்ன ஆயிடும், உங்கள் காசு பாட்டு போயிட்டே இருக்கும், உங்களுக்கு லாஸ்ட்டில் மட்டும்தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லா காசுமே கஸ்டமர் அக்வயர் பண்ணாத ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போதான் அவங்க ரேட்டை ஏற்ற ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க ரேட் ஏற்றுனா கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடும். ஸோ அட் சம் பாயிண்ட் எவ்ரிபடி ட்ராஸ் தட் லைன். கரெக்டாக? ஏன்னா அதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் ஜொமேட்டோவில் வாங்குறீங்கன்னா 100 ரூபா விஷயத்தை ஜொமேட்டோவில் 300 ரூபா கொடுக்குறான். ஏன்னா he has to make up for all that money he spent to acquire you and he has to generate a profit. So இந்த சேம் சைக்கிள், இந்த சேம் ட்ரெண்டில் தான் இப்போ இந்த ஏஐ இண்டஸ்ட்ரி இருக்குது நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லா கரண்ட் சடனாக இந்த ப்ரைஸ் ஸ்பைக் பண்ணுற மாதிரியே போகிறாங்க.
அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா என்னோட ஒப்பீனியன் இன் இன் ஃபியூ வேர்ட்ஸ் வுட் பி வி ஆர் அந்த ஒரு பபுளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மேபி இந்த கஸ்டமர் அக்வசிஷன் டு ரெவென்யூ அந்த ட்ரெண்ட் புஷ் பண்ணது வந்து பபுளுக்கு இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணுமா அப்படின்னு நான் தோன்றேன். அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? ஓகே. நான் லைக் பபுள் அப்படின்னு சொன்னதுனால நான் இன்னொரு டாபிக் போறேன் இந்த இடத்துல. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ மீன் இவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ளேயே சர்க்குலர் ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே சிப்ஸ் நிறைய வாங்கிட்டு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்றதுக்கான காரணம் வந்துட்டு என்னன்னா, இப்போ இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு எல்எல்எம் வந்துட்டு எப்படி ஸ்கேல் பண்றது, அட் ஸ்கேல் உலகம் ஃபுல்லா எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஐ மீன் எப்படி சொல்றது, எல்லாரும் நம்மளோட பெரிய இன்ஜினியர்ஸ் தான் ஆப்வியஸ்லி. பட் ஸ்டில் எல்எல்எம்மோட ஆர்கிடெக்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் அதே தான் இப்போ வரையே இருக்கு. அந்த ஆர்கிடெக்சர் பேஸ்லைன் ஆர்கிடெக்சர் வந்துட்டு இப்போ வரையே பெருசா மாறவே இல்லை. ஓகேவா? அவங்க என்னதான் நடுவில் கேஷிங் கொண்டு வந்தாலும் கான்டெக்ட் விண்டோ சைஸ் இவ்வளவுதான் இருக்கு, என்ன ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாலும் அது எல்லாமே ஒரு ஆடட் ஃபீச்சர்ஸ் தானே தவிர அந்த ஒரு பேஸ்லைன் ஆர்கிடெக்சர் இப்போவே மாறல. ஸோ அதனால அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு லெவலுக்கு தான் உங்களால ஸ்கேல் பண்ண முடியும். இப்போ இவங்க எல்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்கேலிங் விட்டுட்டு வெர்டிகல் ஸ்கேலிங் போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ நிறைய காசு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சென்டர்ஸ்லாம் நிறைய கட்டி நான் அங்கே இருக்கிற ஜிபியூஸ்ல வந்துட்டு என்னோட மாடல்ஸை நான் ரன் பண்ணி ஐ வில் மேக் இட் வெரி ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இப்போ நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதோட செலவு வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம்னா ஐ மீன் ரஃபாவே நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர் நம்ம கட்டுறோம், 1 ஏக்கர்ல கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 ஏக்கர் நிலத்தோட விலையில இருந்து அந்த டேட்டா சென்டரை பவர் பண்ற எலக்ட்ரிசிட்டில இருந்து அங்க இருக்கிற ஹை டெக் கூலிங் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க வந்துட்டு பே பண்ணணும். தண்ணி செலவு முக்கியமா. கரெக்ட். தண்ணி செலவு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சென்டர்ஸ் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா சென்டர்ஸ்ன்றது ரொம்ப பூமானது வந்துட்டு இங்க நம்ம கிளவுட் மூவ் பண்றப்போதான். இப்போ கிளவுட் டேட்டா சென்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எல்லாமே ஏர் கண்டிஷன் கூலிங் மட்டும் தான் இருக்கும். லிக்விட் பேஸ்ட் கூலிங் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எந்த இடத்துலையும். ஏன்னா அதோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட்ல நம்மளோட டேட்டாவை ஒரு டேட்டா பேஸ்ல போட்டு வைக்கிறாங்க, அவ்வளோதான். அது எதுவும் சைமல்டேனியஸ் ப்ராசஸிங் தான் அந்த இடத்துல பெருசாக நம்மளுக்கு நடக்க போறது இல்லை. ஸோ அது வந்துட்டு ஸ்டாட்டிக்காக ஒரு இடத்துல மோஸ்ட்லி அங்கே தான் நிற்க போகுது. ஸோ பெரிய ப்ராசஸிங் எதுவும் தேவையில்லைன்றதுனால அதோட மெயின்டைனிங் காஸ்ட்டும் சரி, அது எவ்வளோ நாள் உங்களுக்கு வரும், எவ்வளோ நாள் அது நீடிக்கும் அப்படின்றதும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்ட். ஆனா இந்த மாதிரி மல்டிபிளா பேரலல் ப்ராசஸிங் பண்ற ஜிபியூஸோட லைஃப் வந்துட்டு என்னதான் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சைடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதோட லைஃப் டைம் வந்துட்டு கம்மியாயிட்டே வரும். நான் ஆக்சுவலி ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணும். அவர் வந்து இந்த எஸ்பெஷலி கிளவுடுக்கு வந்து அவ்வளோ டேட்டா தேவைப்படாது, இல்லை அவ்வளோ ப்ராசஸிங் தேவைப்படாதுன்னு சொல்கிறத எப்படி சொல்கிறாருன்னா கம்பேர் டு ஏஐ. ஏன்னா நீங்கள் வேர்ல்ட்ஸ் கிளவுடில் தான் இந்த உலகம் ஒரு பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே கிளவுடில் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவங்களுக்கு இருக்கிற ப்ராசஸிங் நீங்கள் மெஜாரிட்டி வெப்சைட்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஜிபியூ சென்ட்ரிக்கான ஒரு ஒர்க் லோட் கிடையவே கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் சிபியூ ஆர் ரேம் சென்ட்ரிக் தான். அண்ட் தட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்கேல். அண்ட் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆல்ரெடி ஸ்கேல் பண்ணியாச்சு நம்ம. கரெக்டாக? இப்போ உங்களுக்கு 1 TB SSDயோட காஸ்ட் வந்து 5000 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க போன வருஷம். இப்போ நீங்கள் பார்க்காதீங்க, ஏன்னா ஏனால திருப்பி அதிகமாயிடுச்சு. பட் தட் வாஸ் சம்திங் அந்த ஒரு மெச்சூர் ஆகி வந்த ஒரு விஷயம்னால ஸ்டோரேஜ் அண்ட் கிளவுட் ஸ்டோரேஜ் வாஸ் வெரி வெரி சீப். ஓகேவா? நீங்கள் ஒரு கிளவுடில் போடுறது சீப்பாக இருந்துச்சு. ஆனால் அந்த சேம் டேட்டா சென்டர்ஸை யூ கேனாட் ரீயூஸ் ஃபார் ஏஐ. ஏன்னா ஏஐ வந்து ஜிபியூ சென்ட்ரிக். இட் இஸ் நாட் இதர் சிபியூ. மெமரி அஃப்கோர்ஸ் தேவை, பட் இட்ஸ் நாட் சிபியூ சென்ட்ரிக். ஸோ நீங்கள் அந்த ஜிபியூ வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கட்டணும். அண்ட் ஜிபியூ வந்து ரொம்ப ரொம்ப ஆஸ் ஹி செட் ரைட், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், அந்த லேண்டு, நீங்கள் அண்டர்லைங் லேண்டு, ஏன்னா நீங்கள் இருக்கிற டேட்டா சென்டரை யூ கேனாட் ரீயூஸ் ஃபார் ஏஐ. நீங்கள் திருப்பி இந்த டேட்டா சென்டரை கட்டுறப்போ தான் உங்களுக்கு அந்த 10 வருஷம் ஒரு கிளவுடுக்கு மெச்சூர் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. ஆனால் அந்த 10 வருஷம் ஆலை ஏஐக்கு இன்னும். ப்ளஸ் வி ஆர் வெரி நியூ இன் 2 or 3 years. ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து $500 billion நான் கொடுக்க போகிறேன் ஏஐ டேட்டா சென்டரை வந்து கட்டுறதுக்கு அப்படின்னு கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ he made a very interesting point விஷயம் வந்து. ஏன்னா ஒன்று அவர் சொன்னார், obviously we are not good enough engineers to say இதுதான் மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு வே டு ஸ்கேல் அண்ட் எல்எல்எம்மா அப்படின்னு. ஓகேவா? பட் let us assume that it is not. ஏன்னா கரண்ட்டில் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் டிஸ்டிலேஷன் இருக்கட்டும், கான்டெக்ஸ்ட் சேஞ்சிங், என்னென்னமோ கான்செப்ட் வந்துருச்சு டு கைண்ட் ஆஃப் ஆப்டிமைஸ். பட் அந்த பேஸ் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒரு எல்எல்எம் காலோட அந்த இப்போ நீங்கள் ஒரு லோக்கல் பேசிக் எல்எல்எம் உங்கள் பிசியில் ரன் பண்ணாலுமே 6 GB VRAM தேவைப்படுது ஒரு ஜிபியூக்கு ஒரு ரெக்வஸ்ட்காக. அது நீங்கள் கம்பேர் டு சம் வெப்சைட் ஹிட் ரொம்ப ரொம்ப அதிகம். திஸ் இஸ் லைக் tens of thousands of 2 millions of times மோர் டேட்டா, மோர் கெப்பாசிட்டி இஸ் ரெக்வயர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஷுட் ஆர் என்ஜினியர்ஸ்
focus on optimizing this, or do we think that it has reached a point where, yeah, let us just try vertical scaling? கண்டிப்பா அங்கதான் ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆப்வியஸா இப்போ நம்ம நம்ம லெட்ஸே நம்ம ஒரு பெரிய ஒரு SaaS ப்ராடக்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வி ரேன் அவுட் ஆஃப் அவர் மெமரி. ம். ஸோ பேசிக்கா எல்லா கம்பெனியும் என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா, என்னதான் அவங்க கிட்ட அதிகமாக காசு இருந்தாலும் they'll go for horizontal scaling. horizontal scalingலாம் ஒன்றும் இல்லை. இப்போ உங்ககிட்ட இருக்கிற டேட்டா ஒரு 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 டேட்டா பேஸ் எடுத்து அதுக்கு ரெப்ளிகா ஒன்று கிரியேட் பண்ணிப்பாங்க. இது ஒன்றா இருக்கும். இல்லைன்னா எப்படி சொல்ல, அதுலேயே பார்ட்டிஷன்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அதை ஷார்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் டேட்டா பேஸில் அதுக்கு பேர் வந்து ஷார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே டேட்டா பேஸை அவங்க ரெண்டா பிரித்து வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி 1ல இருந்து 50 வரைய இருக்கிறது வந்துட்டு பார்ட்டிஷன் 1லையும், 50ல இருந்து 100ல இருக்கிறது வந்துட்டு பார்ட்டிஷன் 2லையும் போய் உட்காந்துரும் இந்த மாதிரி. ஸோ இப்படி ஸ்கேல் பண்ணுவாங்க அவங்க. ஆனா ஏஐக்கு வந்துட்டு இது இது கேஸ் வந்துட்டு கிடையாது. அதனாலதான் ஐ மீன் தேர் ஸ்டில் இன் த மிடில் ஆஃப் ஃபிகரிங் அவுட் திங்ஸ். பட் அந்த அவ்வளோ அவங்களுக்கு அவங்க மேல அவ்வளோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கிறதுனால, அந்த ப்ரெஷர்னால அவ்வளோ ரெவென்யூ அவங்க பேப்பர்ல காமிக்கணும் அப்படின்றதுனாலையும் தே ஆர் கோயிங் ஃபார் வெர்டிகல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெர்டிகல் ஸ்கேலிங்க்கும் சப்போர்ட் பண்ற அளவு மணி அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்றது இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த ஃபார் மணி எக்ஸாம்பிள் இல்ல, when will this money run out? ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க, அதுக்கு ரிசல்ட் தெரிய மாட்டேங்குது. 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அந்த மணி ரன் அவுட் ஆகுமா நினைக்கிறீங்களா அப்படி? ஐ திங்க் எண்ட் ஆஃப் திஸ் இயர் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன நான் முன்னாடி சொன்ன டாபிக் வந்துட்டு இப்போ வரலாம், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்றது. இப்போ அமேசான் அபிஷியலா அவங்க ஐ மீன் பப்ளிஷ் பண்ணிருக்க ஒரு ரெக்கார்ட்ல வந்துட்டு ஆர்டிக்கல் வந்துட்டு அவங்க போட்டிருப்பாங்க இந்த மாதிரி மே மந்த் வந்துட்டு அவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்துட்டு டவுன் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, விச் மீன்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஐ மீன் அவங்க அவங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற ஏடபிள்யூஎஸ்ல இருந்து பெர் இயர் இத்தனை பில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு அவங்க ரெவென்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எல்லாத்தையுமே அவங்க வேற எது மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்துட்டு அவங்களுக்கு பேப்பர்ல காமிக்கிறதுக்கு வந்துட்டு நம்பர்ஸ் இல்லை, டேலி ஆகலை எதுவும். ஸோ அது 0க்கு வந்துருச்சு. மெட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் அதே கேஸ் தான். அவங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மைனஸ்ல போயிடுச்சு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்துட்டு. ஸோ விச் மீன்ஸ் அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளை வந்துட்டு நீங்கள் 100 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, சப்போஸ் டு மேக் 1000 rupees அவுட் ஆஃப் இட், பட் யூஆர் ஆக்சுவலி மேக்கிங் நெகட்டிவ் அவுட் ஆஃப் இட் மாதிரி. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த சப்சிடியரி அமௌண்ட்ஸ், அந்த விசி ஃபண்டிங் பணம் எல்லாமே சப்சிடியரி அமௌண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற ஏஐ எல்லாமே நம்மளுக்கு அப்படிதான் யூஸ் பண்றோம். கிட்டப் கோபைலட்டா இருக்கட்டும், ஆந்த்ரோபிக்கோட கிளாடா இருக்கட்டும், ஓப்பன் ஏஐ ஜிபிடியா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இந்த ரேனோட விசி மணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஓன் பாக்கெட்ல இருந்துட்டு அந்த மணியை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. டோன்ட் ரிஸ்க் இட். அப்படி போட்டாங்கன்னா கூடிய சீக்கிரம் அவங்க பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்கன்னா, பேங்க்ஸ் வில் நாட் பி பிளேஸ் டு பேக் தம் அப். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இருந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்து ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு வரதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாட் கோட் பண்ண மாதிரி, சாரி ஆந்த்ரோபிக் பண்ண மாதிரி கிளாட் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்துட்டு கிளாட் கோடை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கிட்டப் கோபைலட்டோட பில்டிங், அதை நம்ம கடைசியா பேசலாம். டைப்ஸ் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ் அவங்க ஏஐக்கு யூஸ் பண்றது எப்படின்னு பார்த்தோம்னா, கிளவுட் டேட்டா சென்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இதுல வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேக் மட்டும் ஏஐக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபையா இது பண்ணலாம். இல்லைன்னா அந்த ட்ரெடிஷனல் டேட்டா சென்டர் மொத்தமாவே ஏஐக்குன்னு சொல்லிட்டு இவங்க டிரான்ஸ்ஃபார்மும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இவங்க இன்னொரு ஃபண்டிங் கேட்டு ஐ மீன் நாங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இவ்வளோ உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஏஐ ஸ்பெசிஃபிக் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐக்குன்னு மட்டுமே வெறும் ஜிபியூ வச்சு மட்டுமே அவங்க பில்ட் பண்ண முடியும், வித்தவுட் நம்மளோட சிபியூ ட்ரெடிஷனல் டேட்டா சென்டர்ஸ் மாதிரி இல்லாம. ஸோ தமிழ்நாட்டில் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டர்ஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ ரஃபா எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இது பேசிக்கா இது கவர்மெண்டே பண்ணாது. கண்டிப்பா யாராவது பிரைவேட் ஆர்கனைசேஷன் வந்தாங்கன்னா அவங்க தான் பண்ணுவாங்க இதை, அவங்களே காசு போட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெகாவாட் வந்துட்டு எடுத்துக்கிறோம்னா, ஐ மீன் நம்மளுக்கு யூனிட் வைஸ் தான் இங்க சார்ஜ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில். ஒரு யூனிட்ன்றது எப்படி கணக்கு எடுப்பாங்கன்னா, இப்போ நம்ம 1 மெகாவாட் யூஸ் பண்ணிருக்கோம்னா நம்மளுக்கு 1 யூனிட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 1 கிலோவாட் கரெக்ட். சரி, 1 கிலோவாட். இப்போ அப்ராக்சிமேட்டா இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஏஐ டேட்டா சென்டர் வந்துட்டு என்ன தேவைப்படும்னா, அதுக்கு 1 மணி நேரத்துக்கு வந்துட்டு 1 கிகாவாட் கரண்ட் வந்துட்டு கண்டினியூஸா அதுக்கு சப்ளை ஆகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அதால வந்துட்டு ரன் ஆக முடியும். ஸோ இது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 24 மணி நேரம்னு பார்த்தோம்னா 24 கிகாவாட்ஸ் வந்துடும். ஆமா. இப்போ சென்னைக்கே
ஒரு நாள் வந்துட்டு எவ்வளவு கன்சியூம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ மீன் ஏறக்குறைய 10 லட்சம் பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆமா ஊர்ல. கரெக்ட் இப்ப நம்ம இருக்கும். பார்த்தோம்னா 20 கிகாவாட்ஸ் அரௌண்ட் அந்த 19, 20, 21 அவ்வளவுதான் நம்மளுக்கு செலவே பண்றோம். ஸோ So ஒரு which is சிட்டி ஒரு actually நீங்க சிட்டியே ஆ, 20 கிகாவாட்ஸ் தான் செலவு பண்ணுது. ஆமாமா. ஒரு டேட்டா சென்டர் ஒரு ம். நாள் ஓட்டணும்னா 24 கிகாவாட்ஸ் தேவை அப்படின்னு சொல்றேன் நீ. ஆமா. ஐ மீன் தமிழ்நாட்டுல, சென்னையில எங்கேயோ சரி. ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஏஐ டேட்டா சென்டர் ரொம்ப அட் ஸ்கேல்ல வந்துட்டு ரொம்ப பெருசா பண்றாங்க அப்படின்னு ம் சொல்லிட்டு நம்ம ம் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா திங்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இதுல நம்ம டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க வந்துட்டு ஒரு ரெவன்யூ ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 20 கிக்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கரெக்ட். 20 கிக்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன் கண்டிப்பா இருக்கும். அவங்க ஆமா எம்டிசி பஸ்ஸஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம அது காசு கொடுத்து போறோம். நம்ம வீட்டுக்கு எல்லாருக்கும் அவங்க இது பண்றாங்க. நம்ம எல்லாரும் டாக்ஸ் பே பண்ணுவோம். ஆஹ் இன்னும் நிறைய இருக்கு. அவங்களுக்கு அணுமின் நிலையங்கள் இருக்கு. எல்லா இடத்துல இருந்தா உங்களுக்கு வந்துட்டு ப்ராமிசபிள் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு வரும். ஆனா இது வந்துட்டு ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ஏஐ நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த மாதிரி டேட்டா சென்டர் வேணும்னு சொன்னா உனக்கு வந்துட்டு ஒரு அஷூரன்ஸ் கிடையாது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது எவ்வளவா ஸ்கேல் ஆகும்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஐ மீன் எக்ஸ்பெண்டிச்சர் வைஸ் நான் சொல்றேன். 24 கிகாவாட் பெர் டேன்னு வர்றப்போ அது ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகும்னா 7,20,000 மெகாவாட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துடும் ஒரு கரெக்ட் மாசத்துக்கு மட்டும். கரெக்ட். இதை வந்துட்டு நீங்க நம்மளுக்கு இப்ப இன்னமும் தெரியாது இது கவர்மெண்ட் வந்துட்டு சப்போர்ட் பண்ண போறாங்களா இல்ல பிரைவேட் அவங்களே பில் கட்டி பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பிரைவேட்டா அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கமர்ஷியல் யூனிட் தான் கிடைக்கும், இல்லைன்னா ஆமா டொமஸ்டிக் யூனிட் கிடைக்கும் கவர்மெண்ட் கரெக்ட் கொடுத்தாங்கன்னா. கரெக்ட். ஸோ இப்போ நம்ம வர்ஸ்ட் கேஸ் போய்க்கலாம், சரி. டொமஸ்டிக் யூனிட்டே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். 7 ரூபாய் வச்சுக்கிறாங்க, எனக்கு எவ்வளவு தெரியல. 7 ரூபாவோ 6 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமா 7 ரூபான்னு கிட்டத்தட்ட வச்சுக்கலாம் ஆமா நம்ம அந்த ஒரு ரேட்டு தான். ம், கரெக்ட் டொமஸ்டிக்ல. ஓகே. ஒரு யூனிட்டுக்கு அவ்வளவு கொடுக்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 6,000 கோடி ரூபாய் செலவாகும். 6000 அந்த கோடி. நீங்க சப்ளை பண்ண வேண்டிய எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டும். இது நிலத்தோட காசு இன்னும் நம்ம சேர்க்கல. அதுவும் ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க வச்சுக்கோங்களேன். பிளேஸ் அங்க இருக்கிற ஜிபியூஸ் வந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம் இட் அட் யுவர் பெஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆ பாத்தீங்கன்னா அதோட லைஃப் டைம் வந்துட்டு சிக்னிஃபிகண்டா கம்மியாயிட்டே வரும். கரெக்ட். அது கம்மியாயிட்டு வர வர அதை நீங்க ஐ மீன் அந்த 1 வருஷம் 2 வருஷம் தான் அந்த ஜிபியூ வேலை செய்ய போகுதுனாலுமே அதை ஒழுங்கா மேனேஜ் பண்றதுக்கான கூலிங் சிஸ்டம் வந்து கண்டிப்பா நீங்க லிக்விட் பேஸ்ட் கூலிங்ல தான் நீங்க போய் ஆகணும். ஆமா ஏர் கண்டிஷன் பேஸ்ட் கூலிங் இங்க ஒர்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் நீங்க மேத் அப்படி இப்படின்னு பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 7,000 கோடி 8,000 கோடி ஆமா. அசால்ட்டா ஏன்னா தாண்டிடும் உனக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா. நம்பர் 1 அந்த எலக்ட்ரிசிட்டி, நம்பர் 2 அந்த ம் ஜிபியூ மெயின்டெனன்ஸ் காஸ்ட். நீ 2 வருஷத்துக்கு ஒரு எஸ் வாட்டி ஜிபியூ பாத்துறேன்னா அந்த லெவல் ஆஃப் நீங்க ம் ஸ்கேல்ல பண்றீங்கன்னா ப்ளஸ் இது எதுக்கும் உங்க ம் ரெவென்யூ ம் ம் வராது. கரெக்டா? ரெவென்யூ ஃபார் த ம் கவர்மெண்ட் ம் அட்லீஸ்ட். ஏன்னா நீங்க ம் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேக் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல கொடுக்குற கம்பெனிக்கே இந்த ஸ்கேல்ல வந்து ப்ராஃபிட் ஆகல. இவ்வளோ ஸ்கேல் பண்ணி ம் இவ்வளோ ஒரு 2 வருஷம் அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை. பட் ஸ்டில் ம் இந்த பாயிண்ட் இன் டைம்ல வந்து ஓப்பன் ஏஐ வந்து ஒரு இடத்துல வந்து டேட்டா சென்டர் வைக்குதுன்னா அந்த இடத்துல ஓப்பன் ஏஐக்கே ப்ராஃபிட் அவ்வளோவா வராது. பட் டேட்டா சென்டர் ம் கட்டுறாங்க ஹோப்பிங் ஃபார் தட். அதில் வந்து ஒரு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ தான் நமக்கு அந்த ம் கவர்மெண்ட்டோட ரோல் வந்து புரியல. ஏன்னா நம்ம ம் டேக்ஸ் பணத்தை எடுத்து ஒரு ஏஐ டேட்டா சென்டர் கொடுக்குறீங்க, அந்த டேட்டா சென்டர் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் ஜென்ரேட் பண்ணாது. இல்லை அதை ம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ 6,000 கோடி நீங்கள் எலக்ட்ரிசிட்டி தரீங்க, எத்தனை ஆயிரம் கோடி ம் தண்ணியில் போகும்னு தெரில. ஏன்னா எல்எல்எம்ஸ் அவங்க அந்த தண்ணி டேட்டா எடுத்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரில. பட் ம் மில்லியன்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ் பெர் டே ஆகும் இதுக்கு இது எஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு உங்களுக்கு தண்ணி போகுது. ம் இவ்வளோ ம் இவ்வளோ ம் தேவையா இந்த ஒரு டெக்னாலஜிக்கு அப்படின்னு நம்ம வந்து பேசுகிறப்ப தான் இந்த ஏஜென்டிக் ம் ஏஐன்ற ஒரு டாபிக் வந்து இப்போ எல்லாருமே இதை தான் வந்து வித்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே. ஏஜென்டிக் வந்துச்சுன்னா ம் உலகமே மாறிடும். எஸ் ஏஜென்டிக்காக தான் எல்லாருமே புஷ் பண்ணிருக்கோம். எல்லாருமே முன்னாடி ஏஜிஏ வந்து ஒரு ரொம்ப தொலைநோக்கு பார்வை மாதிரி போயிடுச்சு. ஏன்னா இப்போ நீங்க 2024 25 எடுக்கிறமே சோ க்ளோஸ் டு ஏஜிஐ அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஏஜென்டிக் வந்துருச்சு. நிறைய பேர் ஏஜென்டிக் தான் ஏஜிஐன்னு நினச்சி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் சுத்தமாக கிடையாது. நீங்கள் ஏஜென்டிக் ஏஐன்ற பேசுகிறப்பவே என்ன பண்ணுது அந்த ஏஜென்டிக் ஏஐ? நீங்கள் வந்து இப்போ 2023 24 25 வந்து சாட் ஜிபிடிக்கு ஒரு கேட்குற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் வரும். ஏஜென்டிக்காக போனீங்கன்னா அதுவே கேள்விக்கேற்று அதுவே பதில் சொல்லிக்குது. கரெக்டா? இப்போ நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் பண்ணுன்னா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கால் போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஏஏ இன்னொரு ஏஐ கிட்ட இதுதான் இன்புட்டாக இருக்குது, நான் இதை வச்சு என்ன பண்ணும், வாட் டூல் ஷுட் ஐ யூஸ் அப்படின்ற கேள்வியில் உங்களுக்கு ஒரு லூப்பில் பேசிக்லி மாட்டிக்கிறீங்க. நீங்கள் மல்டிபிள் எல்எல்எம் கால்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஃபார் ஒன் ஏஜென்ட் ரெக்வெஸ்ட். நீங்கள் அப்படி பண்ணுறப்போ இந்த ஏஜென்ட் தேவையா? ஒரே ஒரு எல்எல்எம் கால். ஏன்னா எஸ்பெஷலி வென் ஹவு இட் இஸ் பில்ட். ஏன்னா நீங்கள் ஏஜென்ட்டுக்கு எடுக்கிறீங்க, அஃப்கோர்ஸ் நம்ம கிட்டப் கோபைலட் எல்லாரும் தான் யூஸ் பண்ணுறோம், கிளாட் கோட் எல்லாரும் தான் யூஸ் பண்ணுறோம். பெரிய ஒரு ரெபாசிட்டரி இருக்குது. அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு லைன் ஆஃப் கோடு வந்து எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடு அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கேட்டிங்கன்னா அதுவே ஒரு 50 ப்ராம்ப்ட் உங்களுக்காக போட்டு
கண்டுபிடிச்சி கொடுத்துடுது. அது நமக்கு ஆஸ் எண்ட் யூசர் ஹாப்பி. பட் எப்பயுமே கரெக்டாக சொல்லுமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது ஏஐயில் ஒரு விஷயம் எப்பயுமே இருக்குது. ஆனால் இந்த 50 ப்ராம்ப்ட்டுக்கு பின்னாடி எத்தனை எலக்ட்ரிசிட்டி ஸ்பெண்ட் ஆகுது, யார் ஸ்கேல் பண்ணுறா, எவ்வளோ காசு கொடுக்குறோம், அதை பற்றி நிறைய பேர் யோசிக்க மாட்றாங்கன்னு தான் என்னோட கேள்வி அண்ட் என்னோட கருத்துன்னு வச்சுக்கோயேன். இதை வந்து நம்ம ஹவு டு யூ மேக் ஷுர் தட் திஸ் க்ரோஸ் சஸ்டைனபிளி, அதை பற்றி ஏதாவது யோசிச்சிருக்கியா நீ? ஸோ இது எப்படின்னு பார்த்தோம்னா, ஐ திங்க் யூஸ் கேஸ் ஸ்பெசிஃபிக்காக அதை நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு பவர் அ டெவலப்பர் யூசிங் மை எல்எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அது உண்மையிலேயே ஒரு நல்ல யூஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஐ மீன், யூ கேன் நாட் கெட் 100% ப்ரொடக்டிவிட்டி கெயின் ஃப்ரம், கரெக்ட், பட் அட்லீஸ்ட் யூ கேன் கெட் சம்வேர் பிட்வீன் 15-20 or 30%. அதுவே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த ஹியூமன் டச் இல்லாம யூ கேனாட் அட்டைன் 100%. ஐ ஆல்சோ அக்ரி 100%. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு கரெக்டான யூஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த ஐ மீன், இந்த ஏஜென்டிக் ஏஆ இருக்கட்டும், இந்த ஏஜி கிமிக் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஆனா இவங்க ஐ மீன், இந்த கம்பெனிஸ் செல் பண்ற ப்ராமிஸ்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, we don't need software engineers in this world. In down the line 6 months 12 monthsல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்ற ஒரு வேலையே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ நீங்க பார்த்தோம்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வேலை அப்படின்றது ஒன் ஆஃப் த ஹை பேயிங் ஜாப் இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டில் டேட் நீங்க பாத்தீங்கன்னா எப்போ இருந்தோ அது அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. இப்பயும் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. when they try to replace it with something சீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்மள எவ்வளவு நாளா. ஓகேவா? அது ஆக்சுவலா சீப்பர் கிடையாது. அது வே மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் வாட் யூ ஆர் பேயிங் ஃபார் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு வரும்போது இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தனுக்கு வந்துட்டு நான் இப்போ 1 லட்ச ரூபா ஒரு மாசத்துக்கு கொடுக்குறேன், அதை வந்துட்டு இந்த ஏஐ ஏஜென்ட் வந்துட்டு இந்த எல்எல்எம் வந்துட்டு எனக்கு ஒரு 50,000 40,000 எனக்கு ஒரு மாசத்துல பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு இவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த ஏஐ கம்பெனிஸ் மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பேஸ்லைன்னு நீங்க எப்படி பாத்தீங்கன்னா, அவங்க செல் பண்ண ஸ்டோரிஸ் எல்லாமே ஒரு தப்பான யூஸ் கேஸ் வச்சு அவங்க செல் பண்ணியிருக்காங்க. சப்சிடியரி ஃபண்ட்ஸ் கெட் ஓவர், அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வேலையும் ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட GitHub Copilotோட ரீசன்ட் பில்லிங் அப்டேட் கூட ஜூன் 1ல இருந்து நம்மளுக்கு அது வருதுன்னு நினைக்கிறேன். அதுபடிதான் அவங்க எல்லாம் இனிமே பில் போட போறாங்க. அது வந்துட்டு அதிகமாகிறத நம்ம பாக்குறோம். கிளாட் கோட் ரிமூவ் பண்ணதை பாக்குறோம். இந்த மாதிரி எல்லாமே அதை சுத்தி தான் இவால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து சாரி ஒரு 2 days முன்னாடி காயின் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ட்ரேடிங் கம்பெனி. அவங்க வந்துட்டு எவ்வளவு half of their force நினைக்கிறேன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்துட்டு லே ஆஃப் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிஇஓ வந்து ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. நேத்து பாத்தீங்கன்னா 10 hours ஆஃப் அவுட்டேஜ் அவங்க அப்ளிகேஷன். ஸோ இது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு இப்போ நீங்க பாக்குறீங்களா? 10 hours ஆஃப் அவுட்டேஜ்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் கிராஷ் ஆயிடுச்சுன்றது எல்லா இடத்துலயுமே நடக்கிறதா. ஏடபிள்யூஎஸ்லயே நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்குது. நம்மளுக்கு HCLல என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன பக்னாலே என்னனாலும் நடந்துக்கலாம். ஆனா அதை ரூட் காஸ் பண்றதுக்கு அவங்க 10 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்றதான் அந்த இடத்துல ஒரு விஷயம். ஸோ நீங்க உங்களுக்கு ரிசோர்ஸ் இன்டென்சிவா இருக்கிற நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு எனக்கு மணி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, நான் சேவ் பண்ணணும், ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ல சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறப்போ உங்களுக்கு இப்படிதான் வந்துட்டு பேக் ஃபயர் ஆகும் எல்லாம். கிளவுட் ஃபிளேர் எடுத்துக்கலாம். அவங்க 1500 நினைக்கிறேன் ஒரு 2 நாள் முன்னாடி அவங்க அனுப்பிச்சாங்க. அவங்க கம்பெனிலையும் இந்த மாதிரி ஏதோ ஒரு அவுட்டேஜ் வந்து தேர் ஸ்டாக் டவுன் 20% ஐ கெஸ் வேர் தேவர். இதெல்லாம் வந்துட்டு இப்போ காமிக்கிற நம்பர். எப்படினாலும் மாறலாம் ஃபியூச்சர்ல. பட் ஐ ரியலி பிலீவ் தட் they've been told false narratives about AI all these times and slowly believing that humans are really need to be there in the pipeline. I think ஏன்னா இது கொஞ்சம் பயசான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா ஒரு 2 ஹியூமன் பாட்காஸ்டர்ஸ் வந்து ஹியூமன் சைட் சப்போர்ட் பண்றது நாளைக்கே வந்து ஏதாவது ஏஐ ஏஐ கேன் ஆல்வேஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லீவ் ஏஐ. இதில் வந்து ஆக்சுவலாக ஹியூமன்ஸ் தான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வில்லன்ஸ் மாதிரி தெரியுறாங்க. ஏன்னா இட் இஸ் அ செல்லர்ஸ் ஜாப் டு செல். சரியா? ஓப்பன் ஏஆ இருக்கட்டும், ஜென்சன் மாமாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து நான் ஏஐ தாண்டா ஃபியூச்சரு, நீ வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு ப்ராமிஸை செல் பண்ணுறாங்க. அந்த ப்ராமிஸ் வந்து இட் இஸ் ஸோ க்ளோஸ் டு பீயிங் ட்ரூ ஆல்சோ. ஏன்னா நம்ம அப்பப்போ நம்ம இந்த நிறைய பேருக்கு இந்த எல்எல்எம் முன்னாடி எப்படி வேலை செய்யுது, இல்லை ஒரு ஏஜென்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாதவங்களுக்கு வந்து என்னடா இது மேஜிக் மாதிரி இருக்கே, அப்போ நம்ம வேலையெல்லாம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. பட் இன் ரியாலிட்டி இட் இஸ்
வெரி குட் அட் சால்விங் சம் யூஸ் கேசஸ். நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இப்போ உனக்கு ஒரு கோட் பேஸ் புரிஞ்சிக்கணும், எஸ். ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணணும், வெரி நைஸ். ஆனால் நீ வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்பெசிஃபிக் டெடிக்கேட்டட் ஃப்ளோ சர்வீஸ் யூனிக் டு யுவர் கம்பெனி ஹேண்டில் பண்ணுறப்போ, அந்த விஷயம் கிராஷ் ஆகிறப்போ, அதுக்கு சொல்யூஷன் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோவில் இல்லாதப்போ, அந்த எல்எல்எம்மால் அதை ஸ்க்ரேப் பண்ண முடியாதப்போ டேட்டா இதில், அதால் ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த ப்ரெடிக்ஷனுக்கு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. யூ ஆர் நாட் ட்ரைனிங் எல்எல்எம் ஸ்பெசிஃபிக் டு யுவர் கம்பெனி. இட் இஸ் ஆல் ட்ரெயின்ட் வித் பப்ளிக் டேட்டா, நாட் வித் யோர் டேட்டா. ஸோ நம்ம வி ஆர் கட்டிங் நவ் டு வாட் யூ டாக்கிங் அபவுட் ஜஸ்ட் நோ. ஏன்னா நம்ம இந்த GitHub Copilot அப்படின்ற பேசிட்டு இருக்கும் போது தான் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் why we feel like this whole agentic movement or what is going on right now, it is not scalable. நீங்க GitHub Copilot வந்து is one of the அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு எல்லா மாடலையும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக கொடுக்கறது, என்டர்பிரைஸோட உங்களுக்கு ஒரு $10 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் பர்சனலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கார்பரேட்னா லெட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் $40 per month நினைக்கிறேன். அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ஒருத்தர் வந்து சடனாக போன வாரம் வந்து யூசேஜ் பேஸ்ட் பில்டிங்க்கு மாற போகிறோம் அப்படின்றாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு தான் கரண்ட்டாக ஏஐ வரத்துக்கு முன்னாடியே ஒரு இண்டஸ்ட்ரி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு தான் பெஸ்ட்டு, யூசேஜ் பேஸ் இஸ் நாட் தட் குட் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து எல்லாருமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டாக மாறினாங்க. கரெக்டாக இப்போது தேவையில்லாத ஆப்புக்கெல்லாம் தேவையில்லாத கேமுக்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பித்தவங்க இந்த ஏஐ ஃபீல்டில் they are not able to keep up because of how much cost it is taking for every call to go through. ஸோ இந்த ஆர்டிக்கல் நம்ம ஜஸ்ட் படித்து பார்த்துடலாம், ஏன்னா என்னன்னு இது சொல்ல வராங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும் என்ன நாங்கள் சொல்ல வரோம், யூஸிங் திஸ் அண்ட் வேர் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஹெட்டட்னு. ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கவுண்டிங் ப்ரீமியம் ரெக்வெஸ்ட், they will include a monthly allotment for GitHub AI credits னு சொல்கிறாங்க, with the option for paid plans to purchase additional usage. So right now GitHub Copilot எப்படி இருக்குன்னா 0x 1x 2x 3x 5xன்னு சில மாடல்ஸ்லாம் இருக்கும். அது வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு டோக்கன் பேஸ்ட் லிமிட் இருக்கும் பெர் மந்த். அண்ட் உங்கள் 1xனா 1 times த டோக்கன், 0xனா அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம், 5xனா 5 times தி அமௌண்ட் ஆஃப் டோக்கன். அண்ட் அதெல்லாம் தான் ப்ரீமியம் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முன்னாடி அப்படி சார்ஜ் பண்ணி இந்த GitHub Copilot அன்லிமிட்டடாக சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி, ஆப்வியஸ்லி நீங்கள் என்டர்பிரைஸ் அந்த மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. பட் ஸ்டில் இப்போ கம்ப்ளீட்லி நான் வந்து ஐ எம் கோயிங் டு ஸ்விட்ச் டு அ யூசேஜ் பேஸ்ட் பில்டிங்னு மாறுறாங்க. ஏன் இந்த சேஞ்ச் மேக் பண்ணுறப்ப தான் இது சொல்கிறாங்க, Copilot இஸ் நாட் த சேம் ப்ராடக்ட் இட் வாஸ் இயர் அகோ. It was evolved from inner assistant to an agentic. So இந்த வார்த்தை பார்த்தீங்களா, agentic platform of running multi-long, multi-step coding sessions using the latest model, iterating across the entire repositories. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரே ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, ஆனால் என் ப்ராம்ப்ட் 50 சிஸ்டம் ப்ராம்ப்ட் போகுது. அந்த 50 சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். கரெக்டா? ஸோ ஐ cannot believe the same. பட் agentic use ஓட that is where the nature of this field, கரெக்டா? ஸோ இட் இஸ் பிகமிங் த டிஃபால்ட், இட் பிரிங்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் கம்ப்யூட் அண்ட் சம்படி இஸ் அக்னாலேஜிங் தட் இந்த பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். கரெக்டா? வாட் இஸ் சேஞ்சிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் ரிக்வெஸ்ட் யூனிட் எல்லாத்தையுமே வந்து GitHub AI கிரெடிட் வச்சு மாற்ற போகிறோம் அப்படின்றாங்க. பேஸ் பிளான் இஸ் நாட் சேஞ்சிங், பட் $10 a month, Pro remains $39 a month. Okay, Copilot remains $10 a month, Pro plus $39, Business $19, Enterprise $39. Okay. Code completion, next edit suggestions are remaining included in all plans. Okay, fine. This is fine. Fallback experience. ஸோ யூசர்ஸ் வந்து இன்னைக்கு நீங்கள் அந்த ப்ரீமியம் ரெக்வஸ்ட் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 0xன்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த GPT-4.1 mini அந்த மாதிரி கேட்டகரிஸ் எவ்வளோ ரெக்வஸ்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் பாட்டுக்குன்னு, ஈவன் தோ யர் ப்ரீமியம் ஹேஸ் எக்ஸ்பயர்ட். இவங்க இதை ரிமூவ் பண்ணுறாங்க. இனிமே நீ ஃப்ரீ மாடல்னு அவங்க சொல்கிறதே இனிமேல் ஃப்ரீ கிடையாது, எல்லாத்துக்குமே சார்ஜ் அப்படின்றாங்க. முன்னாடி அவங்க ஃப்ரீயாக கொடுத்ததை இப்போது சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இண்டிவிஜுவல்ஸ்க்கு $10 in monthly AI credits. இந்த $10 in monthly AI credits என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த ஓப்பன் ஏஐயோட ஏபிஐ பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏபிஐக்கு உங்களுக்கு $5 per 1 million இன்புட். அது வந்து இன்புட்டுக்கு 1 million டோக்கனுக்கு $5, அவுட்புட்டுக்கு 1 million டோக்கனுக்கு $30. அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டோக்கனுக்கு இவ்வளோ பேஸ்னு ஒரு சார்ஜ் இருக்கும். அதை உங்களுக்கு நீங்கள் $10 per month கொடுக்குறீங்கன்னா $10 ஏஐ கிரெடிட்டாக போயிடுது. இந்த ஏஐ கிரெடிட் வந்து ஏபிஐ கால்ஸ் டு த மாடல்ஸுக்கு நீங்கள் அப்படியே கொடுக்குறோம். அண்ட் அந்த ட்ரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும், இப்போ GitHub Copilot வந்து கால் பண்ணுறான்னா அந்த $10 வந்து எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகும்னா, ஓப்பன் ஏஐ எவ்வளோ காசு சார்ஜ் பண்ணுறானோ அதே காசு தான் GitHub Copilot சார்ஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் போது வேர் இஸ் த ப்ராஃபிட் மாடல் ஃபார் அன் அக்ரிகேட்டர்னு என் கேள்வி வருது. ஏன்னா GitHub வந்து அதே காஸ்ட்டு தான் சார்ஜ் பண்ணுறான்.
ஏபிஐ காலுக்கு. அப்போ கிட்ஹப்புக்கு இங்கே ப்ராஃபிட்டே கிடையாது லிட்டரலாக. ஸோ த பாட்டம் லைன் இந்த பிளான் ப்ரைஸஸ் ஆர் சேஞ்சிங், தே ஆர், இவங்க அந்த வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். யூசேஜ் பெஸ்ட்டாக மாறுறப்போ உங்களுக்கு இவங்க எவ்வளோ கிரெடிட் மந்த்லியாக கொடுக்குறாங்களோ டக்குன்னு காலியாயிடும். த வே தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் இஸ் சேஞ்சிங் ஸ்லோலி அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டாக் அபவுட். அண்ட் இது வந்து ஐ திங்க் ஆல்ரெடி கொஞ்சம் ஓவராக பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பட் க்ளோசிங் தாட்ஸ் ஆன் திஸ் GitHub Copilot, விஸ்வா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் இதை ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்லாம் சொல்ல விரும்பல. பட் ஸ்டில் அண்ட் ஒரு நல்ல விஷயம் எப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு இப்போ டாட்ஸ் கனெக்ட் பண்றப்போ எனக்கு கொஞ்சம் தெரியுது. நம்ம இதுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்த காலத்துல எல்லாம் நாங்க ஒரே காலேஜ்ல நாங்க படிச்சோம். வேலை தேடிக்கிட்டு இருந்தப்பெல்லாம் எப்படி இருக்கோம்னா, அப்பெல்லாம் சாட் ஜிபிடி வந்துட்டு பூம் ஆச்சு. இந்த ஏஜென்டிக் ஏஜிஐ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இவங்க வந்துட்டு பொய்யா பரப்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சிஇஓஸ்லாம். ஸோ அப்போ என்னாச்சுன்னா எங்களுக்கு வேலை கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி யூடியூப்ல வந்துட்டு லோ லெவல் இன்ஜினியர், ஸோ ஸ்கிராச்ல இருந்து ஒரு ப்ராஃபிட் பேஸ்டா ஒரு ஆர்க்கு வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணாம அவங்க கிரியேட் பண்ணதே வந்துட்டு அவங்க வச்சு எவ்வளோ காசு வர முடியுமோ அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஐ மீன் பேஷனேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு வி ஃபாலோ தம். அதில் ஒன் ஆஃப் த பர்சன் தான் லைனஸ் டாவால்ஸ். அவர் யாருன்னா மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாருக்கும் தெரியும், லினக்ஸ் எழுதுனவர் வந்துட்டு அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு இடத்துலலாம் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதோட ஹைட் சைக்கிள் வந்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது ஒரு நல்ல ஒரு மேத்தமெட்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒரு ஆர்கிடெக்சர். அது ஒரு இன்ஜினியரிங் சொல்யூஷன் இல்லாம ஒரு மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷனா இருந்து இவ்வளோ ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் சுற்றி இருக்கிற ஹைட் சைக்கிள் எனக்கு பிடிக்கல. அதை நான் வந்துட்டு ஒரு ஓவர் பவர்ட் ஆட்டோ கம்ப்ளீட்டா மட்டும் தான் நான் பாக்குறேனே தவிர அதுல நான் வேற எதையும் நான் ப்ரெடிக்ட் ஐ மீன் எல்லாமே அது ப்ரெடிக்ட் தான் பண்ணுது. மற்றபடி அதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ ஓவர் பவர் ஆட்டோ கம்ப்ளீட்ன்றது எப்படி பாக்குறோம்னா, ஸோ இப்போ விஎஸ் கோட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெட்ஸ் சே யூ ஆர் யூசிங் பைத்தன். இப்போ நீங்க டாட் ஒரு ஆப்ஜெக்ட் எழுதிட்டு டாட் வச்சீங்கன்னா விஎஸ் கோடுக்கு வந்துட்டு தெரியும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்துட்டு அக்சசிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்துட்டு ஒரு நார்மல் ஆட்டோ கம்ப்ளீட் இன் விஎஸ் ஆட்டோ கம்ப்ளீட் ஃபீச்சர் இன் விஎஸ் கோட். இப்போ இவர் சொன்னதை ஓவர் பவர் ஆட்டோ கம்ப்ளீட்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீங்க என்ன லாங்குவேஜ் எப்போ யூஸ் பண்றீங்க, எதுல யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முக்கியம் கிடையாது. இது வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ப்ரெடிக்ட் மட்டும் தான் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ பாத்தீங்கன்னா GitHub பிளான்ல அந்த ஆட்டோ கம்ப்ளீட் மட்டும் தான் அவனால ஃப்ரீயா கொடுக்க முடியும். மற்ற எதையுமே அவன் வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்க முடியல. இட்ஸ் ஸ்லோலி சேஞ்சிங் டுவார்ட்ஸ் வாட் ஹி ப்ரெடிக்டட் தட் டே. ஸோ I'm also very happy that it's changing that way. ஆமாம், ஐ திங்க் ஹாப்பினோட கொஞ்சம் கிளாரிட்டி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நியூஸ் ஃபாலோ பண்ணிருக்கிறவங்க வந்து இந்த இந்த இது எதை நோக்கி போகுது, எப்போ பபுள் உடையும், ஒரு பபுள் ஆக்சுவலி பபுள் பற்றியே ஒரு எபிசோட் போடணும்னு நினைக்கிறேன் ஸ்பெசிஃபிக்காக மேபி எபிசோட் 2க்கு. பட் திஸ் லீட்ஸ் டு சம் சேஞ்ச் இன் தி வே தி இண்டஸ்ட்ரி இஸ் ஒர்க்கிங். முன்னாடி வரைக்கும் தேவர் டேக்கிங் எவ்ரி திங் ஃபார் கிராண்டட் அண்ட் நிறைய விஷயம் அன்னோன்ல இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேத்தமேட்டிக்கலாக ஃபண்டமெண்டலாக இது நிஜமாலேயே ஃப்ளாடாக இருக்கா, இல்லை இத்தனை நாளாக இருந்துச்சா, இதோட ட்ரூ நம்பர்ஸ் என்னது, எப்படி இதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் வந்து முன்னாடி கொஞ்சம் ரொம்ப ஒரு பிளரியாக இருந்த ஃபீல்டு. ஏன்னா ரொம்ப எவால்விங்கான ஃபீல்டு. பட் கொஞ்சமாக we are getting some clarity. And ஒன் திங் ஐ வாண்ட் டு மேக் வெரி கிளியர், இந்த எபிசோடு இல்லை இந்த சீரீஸ் ஆஃப் பாட்காஸ்ட்டில் விஸ்வாவும் நானும் என்னதான் ஒரு நெகட்டிவ் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஏஐ எடுத்தாலுமே நாங்கள் ஃபண்டமெண்டலி வி ஆர் ஏஐ என்தூசியஸ்ட் தான். எங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுமே நாங்கள் ஏஐல தான் பண்ணோம், ஏஐல தான் ஹேக்கத்தான்ஸ் போனோம். ஸோ ஏஐ வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு செல்லப்புள்ள மாதிரி வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ரொம்ப இதை ஃபாலோ பண்ணுற ஃபீல்டு. ஏன் இந்த நாங்கள் ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் நாங்கள் ஏன் அதை சொல்கிறோன்னா, நீங்கள் பெரும்பாலான ஒரு பாட்காஸ்ட் இந்த ஜானரில் போடுறாங்க, இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஏஐ வந்து எவ்வளோ ஒரு வரப்பிரசாதம், சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஏஐ வந்து ஒரு இட்ஸ் எ கிஃப்ட், இட்ஸ் எ மேஜிக்கல் திங் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பார்ட் ஆஃப் த திங்ஸ் நிறைய பேர் பேச மாட்றாங்க. அதனால மட்டுமே நாங்கள் இந்த சைடு இன்னும் கொஞ்சம் பேசுகிறோம். ஒரு ரியாலிட்டி தான் பேசுகிறோமே தவிர ஏஐ மட்டம் தட்டணுமாலோ இல்லை ஏஐ இந்த டெக்னாலஜி வந்து நல்லா இல்லைனாலோ நாங்கள் சொல்லவே இல்லை. வி ஆர் ஹியூஜ் ஃபேன்ஸ் ஆஃப் ஏஐ என்தூசியாஸ். இந்த எபிசோட் என்ன தான் கொஞ்சம் போட்டு அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே த்ரூ அவுட் திஸ் ஐஐஓ பாட்காஸ்ட் நாங்கள் வந்து ஏஐ நியூஸ், பட்டிங் திங்ஸ், எதாவது புதுசாக வருது எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணுவோம். ஸோ வித் திஸ் ஐ வாண்ட் டு கன்க்ளூட் டுடேஸ் எபிசோட். இந்த எபிசோட் நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஏஜென்டிக் ஏஐன்னு டாபிக் இருந்தாலுமே என்ன இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் கொஞ்சம் பிரச்சனை எங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்குது, அது எப்படி ஃபியூச்சராக போகுது அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் எபிசோட் 1. வி சின்சியர்லி ஹோப் யூ லைக் திஸ் எபிசோட். இந்த எபிசோட் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இருக்கோ, கேள்விகள் இருக்கோ, எதாவது நாங்கள் பெட்டராக பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ ப்ளீஸ் ட்ராப் தம் டவுன் த கமெண்ட்ஸ். எபிசோட் 2 வந்தால் எபிசோட் 2 பாருங்கள்.
அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் வரல, பட் கூடி சீக்கிரம் வரும். அண்ட் ஆல்சோ நாங்க இதுதான் எங்க சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ நாங்க போடலாம்னு நினைச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய விஷயம் இந்த மாதிரி ஐ மீன் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அதெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் படிக்கும்போது வந்துட்டு எங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி டீச் பண்ணியிருந்தா எங்களுக்கு அப்போவே பெட்டராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ. இப்போ நாங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால வி ஹவ் மோர் நாலேஜ் அண்ட் வி வாண்ட் டு கிவ் தட் ஐ மீன் டீச் திங்ஸ் டு த வேர்ல்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் இன்டர்னல்ஸ்லாம் பெருசாக சொல்லி தர மாட்டாங்க. ஸோ ஹவு டஸ் த query ஆக்சுவலி ஒர்க்ஸ், அதில் என்னென்ன இன்டர்னல்ஸ்லாம் இருக்குது, எப்படி நம்ம ஆக்சுவலாக அதை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 யூசர்லேருந்து ஒரு 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 என் பாயிண்ட்டை வந்துட்டு ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் யூசர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஸ்கேல் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது, என்னென்னலாம் நம்ம அதில் கன்சிடர் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நாங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலாம் நிறையா வச்சுருக்கோம். ஸோ இஃப் யூ ரியலி லைக் த வீடியோ அண்ட் த வே வி டீச்சர்ஸ், ப்ளீஸ் லெட் அஸ் நோ இன் த கமெண்ட்ஸ், வில் கிவ் அஸ் மோட்டிவேட். சரியா? ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். பை பை.